மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னென்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களாம். மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களாம். நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னென்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது நிகழ்கலை என்பதில் கடைசி 4 கலைகளை பற்றி பார்த்தோம். தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து போன்றவற்றை பற்றி நாம் கண்டறிந்தோம். தப்பாட்டம் தப்பு என்ற தோற்கருவியை இசைத்து கொண்டே அதனுடைய இசைக்கு ஏற்ப ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டமாகும். ஆண்கள் மட்டுமே ஆடி வந்த இந்த ஆட்டம் தற்பொழுது பெண்களாலும் ஆடப்பட்டு வருகின்றது. தப்பு என்று வட்ட வடிவமான அமைந்திருக்கக்கூடிய அகன்ற தோற்கருவியினை கோவில் திருவிழா, திருமணம், இறப்பு, விழிப்புணர்வு முகாம், விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில் ஆடப்படுகின்றது. தப்பாட்ட இசை குறித்து அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் பதிவு செய்திருக்கின்றார். ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படுகின்ற இசைக்கவல்ல தாளக்கருவிதான் பறை என்பது. தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற கருப்பொருள்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகின்றது. தப்பாட்டம் நிகழ்த்தப்படுகின்ற சூழலுக்கேற்றவாறு அதனுடைய இசைப்பு முறைகளும் ஆட்ட முறைகளும் வேறுபடுகின்றன. புலியாட்டம் தமிழ் மக்களினுடைய வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதுதான் புலியாட்டம் என்பது. பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் புலியாட்டமும் ஒன்று. விழாக்களில் புலிமேடமிடுவோர் உடமெங்கும் புலியைப் போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளை இட்டு துணியாலான வாளை இடுப்பில் கட்டிக்கொள்வார்கள். தப்பு மேளத்திற்கேற்ப ஒருவரோ இருவரோ ஆடுவார்கள். தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலையே தெருக்கூத்து என்பது. இப்பெயரானது அது நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. திறந்த வெளியை ஆடுகளமாக்கி ஆடை அணி ஒப்பனைகளுடன் இது நிகழ்த்தப்படுகின்றது. களத்து மேடுகளிலும் தெரு சந்திப்புகளிலும் நிகழ்த்தப்பட்ட இக்கலையானது பின்னர் கோவில் சார்ந்த கலையாக ஆக்கப்பட்டுவிட்டது. திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் தெற்கூத்து கலையானது இருக்கின்றது. கூத்து கலைஞர், கூத்தை கற்றுக் கொடுப்பவர் ஆகியோரின் அடிப்படையிலும் காலம், இடம் போன்றவற்றின் அடிப்படையிலும் கூத்து நிகழ்த்தப்படுவதில் சிறு சிறு மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. தோற்பாவை கூத்து தோளில் செய்த வெட்டு வரைபடங்களை விளக்கின் ஒளி ஊடுருவும் திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் பக்கவாட்டிலும் அசைத்து காட்டி உரையாடியும் பாடியும் காட்டுவது தோற்பாவை கூத்து. தோளாலான பாவையை கொண்டு நிகழ்த்துகின்ற கலை என்ற காரணத்தினால் இது தோற்பாவை என்ற பெயரை பெற்றிருக்கின்றது. பாவை குறித்த செய்திகள் சங்ககாலம் முதல் 18ஆம் நூற்றாண்டு வரையான தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன. திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. திருவாசகம், பட்டினத்தார் பாடல் போன்றவற்றிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன. நிகழ்கலைகள் என்பவை ஊரக மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்திருக்கின்றன. கற்றோராலும் மற்றோராலும் விரும்பப்படுகின்ற கலைகளாக இவை திகழ்கின்றன. மக்களின் சமய வழிபாட்டிலும் வாழ்வியல் நிகழ்வுகளிலும் பிரிக்க முடியாத பண்பாட்டு கூறுகளாக இவை விளங்குகின்றன. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது பூத்தொடுத்தல். பூவை தொடுப்பது எப்படி? பூவை தொடுப்பது எப்படி? எப்படி அதனை தொடுக்க வேண்டும்? எப்படி அதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் ஒரு கவிஞர். பூ என்பது எப்படி மென்மையானதாக இருக்கின்றதோ அதே போன்று மென்மையானவர்களாக இருப்பவர்கள் பெண்கள்.
அவர்களை பற்றியதாகவும் குறிப்பிடக்கூடியதுதான் இந்த பூத்தொடுத்தல் என்ற கவிதையானது. அதனை காண்போமா? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 133 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. பூத்தொடுத்தல் என்ற இந்த கவிதையை எழுதியவர் உமா மகேஸ்வரி அவர்கள். கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் மதுரை மாவட்டத்தில் 9/11/1971 ஆண்டு பிறந்தவர். எந்த ஆண்டு பிறந்தார்? 9/11/1971 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறந்தவர். தற்பொழுது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இவர் வாழ்ந்து வருகின்றார். 1985 கவிதைகள் எழுத தொடங்கியவர். இவருடைய நட்சத்திரங்களின் நடுவே என்ற கவிதை தொகுதியானது 1990 ஆண்டு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2002 ஆண்டு வெறும் பொழுது என்ற கவிதை தொகுதியும், 2004 ஆண்டு கற்பாவை என்ற கவிதை தொகுதியும் வெளியிட்டார். முதல் கவிதை தொகுதி 1990 ஆண்டு வெளியிடப்பட்டது, நட்சத்திரங்களின் நடுவே என்பது. அதனைத் தொடர்ந்து 2002 ஆண்டு வெளியிட்ட கவிதை தொகுதி வெறும் பொழுது என்பது. 2004 ஆண்டு வெளியிட்ட கவிதை தொகுதி கற்பாவை. இவர் கவிதை, சிறுகதை, புதினம் போன்ற பல தளங்களில் தன்னுடைய படைப்பினை படைத்து வருகின்றார். இவர் சிறந்த இலக்கிய சிந்தனை விருது என்ற விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். 2002 ஆண்டு மரப்பாட்சி என்ற கவிதை தொகுதியையும், 2004 ஆண்டு தொலைகடல் என்ற கவிதை தொகுதியையும் இவர் படைத்திருக்கின்றார். இது இவரை பற்றிய குறிப்புகள் ஆனது. நன்றி. பூத்தொடுத்தல். பூவை தொடுத்தல். கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. கலைகள் என்பது மனித வாழ்விற்கு, மனிதர்களினுடைய வாழ்க்கைக்கு அழகினை சேர்ப்பவைதான் கலைகள் என்பது. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. கலைகள் என்பவை அழகியலையும், இந்த மண்ணுயிர்கள் அனைத்தையும், இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் தன்னுடைய வாழ்க்கை சூழலோடு அவை பிணைத்து கொண்டிருக்கின்றன. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. தத்தி தத்தி நடந்து செல்லக்கூடிய குழந்தைகளிலிருந்து தள்ளாடிக்கொண்டு செல்லக்கூடிய முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே அழகுணர்ச்சி மிக்கவர்கள்தான். அனைவருமே அழகினை ரசித்து அதில் இன்பம் அடைபவர்கள்தான். அந்த அழகுணர்ச்சி என்பது அவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகின்றார் ஒரு கவிஞர். நாரை எடுத்து, வாழைமட்டையினுடைய நாரை எடுத்து நறுமலரை, நறுமணம் மிகுந்த மலர்களை தொடுப்பவரினுடைய அந்த விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை இங்கே ஒரு கவிஞர் நமக்கு அடையாளம் காணுகின்றார். பாடலை காண்போமா? இந்த பூவை தொடுப்பது எப்படி? இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒளித்தண்டுகள். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒளித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும்.
வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றாளொழிய, ஒருவேளை என்னுடைய மனமே அதற்கு நூலாகக்கூடிய நுண்மை உற்றாளொழிய. பாடல் மீண்டும் ஒரு முறை. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன உள்ளித்தண்டுகள். இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளரப் பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றாளொழிய. பாடல் புரிந்ததா மலர்களே? நன்றி. இந்த பூவை தொடுப்பது எப்படி? இந்த பூவை தொடுப்பது எப்படி? இந்த பூவை எப்படி தொடுப்பது? இந்த கவிதையில் உமா மகேஸ்வரி அவர்கள் பூத்தொடுத்தலினுடைய மேன்மையை பற்றி சொல்கின்றார். பூவை எப்படி தொடுக்க வேண்டும் என்ற அதனுடைய மேன்மையை பற்றி சொல்கின்றார். இந்த கவிதையில் இடம்பெற்ற இருக்கக்கூடிய வரிகள் பூக்களை மட்டும் குறிக்கவில்லை. அந்த பூக்களை போன்று மென்மையுடையவர்களாக இருக்கக்கூடிய பெண்ணினத்தை பற்றியும் கூறுவதைப் போல இந்த கவிதையானது அமைந்திருக்கின்றது. இந்த பூவை தொடுப்பது எப்படி? இதனை எப்படி நான் தொடுப்பது? இந்த பூவை எப்படி நான் தொடுப்பது? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். சாந்தம் என்றால் அமைதி. அமைதியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சுமக்கின்றன ஒள்ளித்தண்டுகள். இந்த உலகத்தையே சுமந்து கொண்டு இருக்கின்றது. அதனுடைய இதழ்கள் ஒவ்வொன்றாக விரிய ஆரம்பிக்கின்றது. அரும்பாக இருக்கின்றது. அதன் பிறகு ஒவ்வொரு இதழ்களாக விரிய ஆரம்பிக்கின்றது. முழுவதுமாக விரிந்து விடுகின்றது. மாலை நேரமான உடனேயே வாடி விடுகின்றது. அதன் பிறகு அந்த செடியிலிருந்து கீழே விழுகின்றது தரையில். அதனுடைய வாழ்நாள் என்பது பார்த்தால் ஒரே ஒரு நாள்தான். ஆனாலும் நாள்தோறும் தோன்றி மறைகின்ற கதிரவனை போன்று அவை காலையில் விரிகின்றன, மாலையில் வாடி கீழே விழுகின்றது. அப்படிப்பட்ட அந்த அமைதியான உலகத்தினை, அந்த பூ உலகத்தினை தன்னுடைய சாதாரண ஒல்லி தண்டுகளால் மிக மென்னியதாக, மிக மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய அந்த தண்டுகள் அந்த பூக்களினுடைய உலகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றன. இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். அதனை இறுக்கமாக நம்ம கட்டிவிட்டோம் என்றால், மென்மையாக கட்டாமல் ஒரு நூலினையோ நாரையை எடுத்துக்கொண்டு கட்டும் பொழுது அதனை காம்பினை பிடித்து கொண்டு தான் நாம் கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டும் பொழுது மென்மையாக கட்ட வேண்டும். அவ்வாறு கட்டாமல் இறுக்கி கட்டிவிட்டோம் என்றால் அந்த காம்புகளினுடைய கழுத்து இறுகி அந்த பூவானது தனியாக பெய்ந்து கீழே விழுந்துவிடும். அதே போலதான் பெண்களும் மிக மென்மையானவர்கள், மிக அமைதியானவர்கள். அவர்களை நாம் துன்புறுத்துகின்றோம் என்றால், அவர்களுக்கு இன்னல்கள் விளைவிக்கின்றோம் என்றால், எப்படி அந்த பூக்களினுடைய காம்புகளின் கழுத்து முறிந்து விடுமோ அதே போன்றுதான் அத்தகைய நிலைதான் அவர்களுக்கும் ஏற்படும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். தளர பிணைத்தால், சரி இறுக்கி கட்ட வேண்டாம்,
சற்று தளர்வாக கட்டுவோம் என்று தளர்வாக கட்டினாலும் அந்த பூவானது அந்த நூலிலிருந்து, அந்த நாரிலிருந்து தவறி கீழே விழுந்துவிடும், தரையில் விழுந்துவிடும். இப்படி தரையில் விழுந்தாலும் அது வீணாகிவிடும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான்? வாசலில் மரணம் நிற்பதறிந்தும், அதனுடைய வாசலில் மரணம் நிற்கின்றது. எது அதனுடைய வாயில்? அந்த செடிதான். அது செடியில் பூ பூக்கும் பொழுது அதிலிருந்து பறித்து நாம் கட்டுகின்றோம். அப்படி கட்டும் பொழுது அது ஒரு சில பூக்கள் இருக கட்டும் பொழுது அதனுடைய காம்புகளின் கழுத்து முடிந்துவிடும். சற்று மென்மையாக தளர்வாக கட்டும் பொழுது கீழே தரையில் விழுந்துவிடும். எப்படி இருந்தாலும் சரி, நான் பூக்கின்றேன் என்றால் எனக்கு மரணம் என்பது நிச்சயம்தான். என்னை பறித்து விடுவார்கள் என்பதை அறிந்தும் வருந்தாமல் சிரிக்கின்றன. அதனை கண்டு அவை வருத்தப்படுவதில்லை. அதனை கண்டு வருந்தாமல் அவை சிரித்து கொண்டே இருக்கின்றன. அவை சிரிக்காமல் இருப்பதில்லை. எப்படி சிரிக்கின்றது? தன்னுடைய இதழ்களை விரிக்கின்றது. அதுதான் அதனுடைய புன்னகை. இதழ்களை விரித்து கொண்டே இருப்பதுதான் அதனுடைய புன்னகை. அதே போன்றுதான் பெண்களும். தனக்கு இவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, அதனை கண்டு அவர்கள் வருந்தாமல் புன்னகைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி சிரித்து கொண்டே இருக்கின்ற அந்த பூக்களை, தன்னுடைய வாயிலில் மரணம் நிற்பதை அறிந்தும் கூட அதனை கண்டு வருத்தப்படாமல் சிரித்து கொண்டே இருக்கின்ற அந்த பூக்களை நான் எப்படி தொடுப்பது? நான் எப்படி தொடுப்பது? ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய, என்னுடைய மனமாகிய நூலிலிருந்து அன்பு என்ற நூலினால் அந்த பூவை மென்மையாக கட்டலாம் என்று சொல்கின்றார். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பினால் பூவாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச மலராகிய உயிரை கட்டலாம் என்று சொல்கின்றார். அதேபோன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பினை வெளிப்படுத்தி, உள்ளத்திலிருந்து அன்பினை வெளிப்படுத்தி, வெறும் உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமாக நம்முடைய உள்ளத்திலிருந்து அன்பினை நாம் வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அந்த பிரபஞ்ச மலரையே, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நாம் மகிழ்வடைய செய்யலாம் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த கவிதையினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? இதழுடன் கூடிய பூவானது அதனுடைய காம்பு மிக மென்மையானது. அந்த காம்பை கொண்டு பூவை வெகு நளினமாகத்தான் நாம் கட்ட வேண்டும். நூலோ நாரோ எதில் கட்டினாலும் சரி, காம்பினை பிடித்து மென்மையாக கட்டாமல் இறுக்கி கட்டினோம் என்றால் அந்த காம்புகளினுடைய கழுத்து இறுகி பூ பீய்ந்து கீழே விழும். இல்லை, மென்மையாக தளர்வாக கட்டுகின்றோம் என்றாலும் சரி, பூவானது அந்த நூலிலிருந்து தவறி கீழே விழுந்துவிடும். எப்படி இருந்தாலும் சரி, செடியிலிருந்து பறித்து கட்டும் பொழுது உதிரும் அந்த மலர்கள் அதனை நினைத்து, தனக்கு வரப்போகின்ற மரணத்தை நினைத்து அவை சிரிக்காமல் இருப்பதில்லை. பூக்கின்றதென்றால் தனக்கு மரணம் என்பது நிச்சயம் என்பதை அறிந்தும் அவை பூத்து சிரிக்காமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட பூவினை எப்படி தொடுப்பது? என் மனமாகிய நூலிலிருந்து அன்பே நூலானால் அந்த பூவை மென்மையாக கட்டலாம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பூத்தொடுத்தல் என்ற கவிதையினை பற்றி பார்த்தோம். கலைகள்
மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல், மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளன. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகின்றார் ஒரு கவிஞர். இதழோடு கூடியிருக்கக்கூடிய அந்த பூவினை மிக அமைதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தையே சுமக்கின்றன தன்னுடைய மிக மெல்லியதாக இருக்கக்கூடிய தண்டுகளினால். அந்த காம்பினை கொண்டு இருக்கக்கூடிய பூவை வெகு நளினமாக கட்ட வேண்டும். நூலை கொண்டோ நாரை கொண்டோ எதை கொண்டு கட்டினாலும் சரி, காம்பினை பிடித்து மென்மையாக கட்டாமல் ஈர்க்க கட்டினோம் என்றால் காம்புகளின் கழுத்து இறுகி பூ கீழே விழுந்துவிடும். இல்லை, மென்மையாக தளர்வாக கட்டுகின்றோம் என்று கட்டினாலும் சரி, பூவானது அந்த நாரிலிருந்து கீழே விழுந்துவிடும். எப்படியாக இருந்தாலும் சரி, செடியிலிருந்து பறித்து கட்டும் பொழுதே உதிர்கின்ற அம்மலர்கள் அதனை நினைத்து சிரிக்காமல் இருப்பதில்லை. பூத்தால் தனக்கு மரணம் என்பது நிச்சயம் என்பதை அறிந்தும் அவை பூத்து சிரிக்காமல் இருப்பதில்லை. அப்படிப்பட்ட அந்த பூவை நான் எப்படி தொடுப்பது? ஒருவேளை என்னுடைய மனமே நூலாகி அந்த நூலிலிருந்து அன்பு என்ற நூலானது வெளிப்படுகின்றதென்றால் அதனை கொண்டு அந்த பூவை மென்மையாக கட்டலாம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மலர்களே? இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 133. பக்கமே 133 பூத்தொடுத்தல் என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்க படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 147. பக்கமே 147 குருவினா. 4வது குருவினா. சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இக்கவிதையடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடை தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கமே 186 இருக்கின்றது. பக்கமே 186 சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்றன ஒல்லித்தண்டுகள். இக்கவிதை அடிகள் உணர்த்தும் உள்ளழகை எழுதுக. இந்த உலகம் அமைதியானது. இந்த உலகினை தாங்குபவை மென்மையான தண்டுகளாகிய உயிர்கள். அது மென்மையானது. மென்மையான உயிர்களை மென்மையாக கையாள வேண்டும். அதனுடைய மென்மையை கையாள முரட்டுச் சுபாவம் கூடாது. இரண்டாலும் உயிரழியாது இருக்க வேண்டும். மென்மைக்கு ஆபத்து எனில் பிரபஞ்சத்துக்கே அழிவாய் அமையும். இந்த வினாவிடைதான் வீட்டுப்பாடம். இதனை ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுற எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.